சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வடலூரை பற்றி இப்பதிவில் காண்போம். இவ்விடமானது சக்தி ஞான சபை என்று அழைக்கப்படுகின்றது. கொலை கொலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும். கோயிலுக்குள் நுழையும் போதே அமைதியாக உள்ளது. மனம் மிகவும் சாந்தமடைகின்றது. ஏழு திரை விளக்கினால் நம்முள் இருக்கும் ஜோதியை நாம் காணலாம். அது முதலில் கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பத்திரை. கருப்பு திரை அசுத்த மாயா சக்தியை குறிக்கிறது. நீலத்திரை சுத்த மாயா சக்தியை குறிக்கிறது. பச்சை திரை கிரியா சக்தியை குறிக்கிறது. செம்மை திரை பராசக்தியை குறிக்கிறது. பொன்மை திரை இச்சா சக்தியை குறிக்கிறது. வெண்மை திரை ஞான சக்தியை குறிக்கிறது. கலப்பு திரை ஆதி சக்தியை குறிக்கிறது. இந்த ஏழு அகன்றால்தான் நம்முள் இருக்கும் ஜோதியை நாம் காணலாம். சத்திய ஞான சபையின் முன் தியானம் செய்வது மிகுந்த மன தெளிவை தரும். சிற்சபை சந்திரனை மற்றும் இடது கண்ணை குறிக்கிறது. பொற்சபை சூரியனை மற்றும் வலது கண்ணை குறிக்கிறது. ஞான சபை நமது நெற்றிக்கண்ணை குறிக்கும். நமது நெற்றிக்கண்ணில் தியானத்தின் மூலம் அழகு பொற்சுடரை காணலாம். இது எழுவார் மேடை என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு தியானம் செய்ய சிறந்த இடமாகும். புரிந்த கருணையனே சிற்சபையின் கனிந்த நறுங்கனியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.